வணக்கம். இது 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற மேட் கொஸ்டினுக்கான பதில்கள். 56 வரைக்கும் போன வீடியோவில் வந்துட்டு இப்போ 57. வீடியோக்குள்ளே போகலாம். ராம் என்பவர் தனது மகிழுந்தில் வடக்கு திசை நோக்கி 80 கிலோமீட்டர் தூரம் சென்று அந்த கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணிடணும், முதல்ல மேகி திசைகள் போட ஆரம்பிச்சிருங்க. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு. ராம் என்பவர் தனது மகிழுந்தில் வடக்கு திசை நோக்கி 80 கிலோமீட்டர் தூரம் சென்று, எங்கே இருந்து போகிறாருன்னு சொல்லலை. இங்கேருந்து நான் வச்சுருக்கேன். இங்கேருந்து 80ன்னு சொல்லும்போது இங்கே ஒரு 40 எடுத்திருக்கு, இங்கே ஒரு 40, ஃபுல்லும் 80 கிலோமீட்டர் தூரம் சென்று அங்கிருந்து கிழக்கு திசையில் 30 கிலோமீட்டர் தூரம் சென்று, இங்கே கிழக்குன்னா இங்கே வரணும், கிழக்கு திசையில் 30 கிலோமீட்டர் தூரம் சென்று பின் தெற்கு திசையில் 40 கிலோமீட்டர், திரும்ப தெற்கே கீழே இறங்கி வரணும். 40ன்னா இது 40, அப்போ இது 40. கரெக்ட் ஆகிட்டா? சென்றாரெனில் அவர் கடைசியில் நிற்கும் இடத்திற்கும், இங்கே நிற்கிறாரு, ஆரம்பித்த இடத்திற்கும் இடையே உள்ள தூரம், இங்கே ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்கிறேன். அப்போ இங்கேருந்து இங்கே தூரம் கேட்டிருக்கு. இது 1, இது பித்தாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணணும், அப்படி தானே? இங்கே இங்கே 40, இந்த இடத்துல இருந்து இங்கே 30னால இதுவும் எவ்வளோவா இருக்கும்? 30 இருக்கும். அப்போ கர்ணம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கர்ணம் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இதை ஏன்னு எடுத்துருக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன், இதை சி. அப்போது ஏபி ஸ்கொயர் என்னதுன்னு வரும்? சாரி, ஏசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு வரும். இது ஏசி ஸ்கொயர் தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போ ஏபி ஸ்கொயர் 40 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி 30 ஸ்கொயர். சரியா? ஈக்குவல்ட்டு நன்னாங்க 16. அப்போ 16 போட்டு 2 0 போடுங்க, அவ்வளோதான். ப்ளஸ் 3 9 போட்டு 2 0. அப்போ எவ்வளோ வரும்? 2500 வரும். சரி, ஏசி ஸ்கொயர் 2500ன்னா நம்மளுக்கு ஏசி தான் வேணும். ஏசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2500. 25ஓடைய ஸ்கொயர் ரூட் என்னது? 5. சரியா? 25ஓடைய ஸ்கொயர் ரூட்டு 5. அப்போ ஈக்குவல் டு 5, 2 0க்கு 1 0 எடுத்து எழுதணும், அவ்வளோதான். ஸ்கொயர் ரூட்டை விட்டு எடுத்தும்போது அப்போ இங்கே ஏசி எவ்வளோவா வரும்? 50 வரும். 50 கிலோமீட்டர்னு வரும். சரியா? 57. இது ஆன்சர். சரி, அடுத்தது கீழ்கண்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை. இந்த இதில் உள்ள முக்கோணங்கள்லாம் என்னென்னா 15 வருதா, 13 வருதா, 14, 15க்கு மேல் வருதா அப்படின்னு. இது 20 முக்கோணம் வருது, கூட்டுனா 15க்கு மேல் போடணும். சரியா? அடுத்தது ஒரு நெட்டாண்டில், லீப் இயர், நெட்டாண்டுன்னா லீப் இயர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு நெட்டாண்டில் மார்ச் 6ற்கு 19 நாட்களுக்கு, மார்ச் 6ன்னு இருக்குது, 19 நாட்களுக்கு முன்னதாக வரும் நாள். அப்போ ஃபெப்ரவரியை சேர்த்துருக்கு. ஃபெப்ரவரியில் எத்தனை நாள் நம்மளுக்கு? லீப் வருடத்தில் ஃபெப்ரவரியில் எத்தனை நாள் வரும்? 29. மார்ச்சில் எத்தனாவது நாளுக்குன்னு சொல்லியிருக்கு? 6ஆம் தேதிக்கு 6ற்கு 19 நாட்களுக்கு முன்னாடி. அப்போது மார்ச் 6ன்னு சொல்லும்போது 6 சேர்க்கக்கூடாது, மிச்சம் 5ஐயும் சேர்க்கோங்க. 5 சேர்த்துக்கிறோம். அப்போது 19 நாட்களில் 5 போயிட்டு மிச்சம் எத்தனை? 5 நாள் வந்திருக்கு. 5 இதில் கழித்தோம்னா 9ல் 5 போச்சுன்னா எவ்வளவு? 4 வரும். அப்போ 14 நாள் கழிக்கணும். 29ல் 14 நாள் கழிக்கணும். 14 கழித்தோம் அப்படின்னா இதில் ஒரு 5 நாள் வருதுல்ல. 9ல் 4 போனால் 5, 2ல் 1 போனால் 5. அப்போ ஃபெப்ரவரி 15ஆம் தேதி வரும். முன்னதாக வரும் நாள் ஃபெப்ரவரி 15. இங்கே 5 நாள் மார்ச்சில், அங்கே மீதி நாளை கழிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? கடிகாரத்தில் நேரம் 12:30 மணியாக இருக்கும்போது மணிமுள் மற்றும் நிமிடமுள் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள கோணம். அப்போ 12ன்னு சொல்லும்போது இப்போ இது இப்படியே ஈஸியாக கண்டுபிடிப்போம். ஏன்னா இது 12, இது 3, இது 6, இங்கே 9, அப்படி தானே போடுவோம். 12ன்னு சொல்லும்போது இங்கே 1 2 போட்டுக்குருவோம், தப்பு வந்துடக்கூடாது. 1 2, இது 3 போட்டாச்சு, 4 5. 12ன்னு சொல்லும்போது நிமிடமுள்ளு மணிமுள்ளு இப்படி இங்கே இதுக்கு 1க்கும் 12க்கும் 1க்கும் நடுவில் நிற்கும். அடுத்தது 12:30 கரெக்டாக நிற்கும். கொஞ்சம் நகண்டு தான் வரும். அப்போ இதுக்கு 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட நிமிடத்துக்கும் இடைப்பட்ட கோணம், ஹவர்ஸ்க்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? 30 டிகிரி.
30 டிகிரி. இங்கே ஒரு 30, 2க்கும் 3க்கு இடைப்பட்ட கோணம் 30, 3க்கு 4க்கும் 30, 4க்கும் 5க்கும் 30, 5க்கும் 6க்கும் 30 தான். ஆனால் இந்த 1க்கும் 2க்கும் பாதியில் நிற்கும். அதனால இது 15 டிகிரி தான் எடுக்கணும். பாதிங்கும்போது 15. அப்போ இவ்வளோத்தையும் கூட்டுனா 30, 1, 2, 3, 4, 5, 5 15. நான் 5 15ன்னு சொல்லும்போது 150. இதில் ஒரு 15 இருக்குல்ல, அப்போது அதை கூட்டுனா எவ்வளோ வரும்? 165 டிகிரி. சரியா? 12:30 மணிக்கு இருக்கும்போது மணிமுள் மற்றும் நிமிடமுள் ஆகியவற்றுக்கு இடையுள்ள கோணம் 165 டிகிரி. 2 மணிமுள்ளுக்கு இடைப்பட்ட கோணம் 30 டிகிரி. அதை வச்சு செய்யணும். சரியா? வரும் வரைபடத்திலிருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளி. இங்கே வருடங்களும் மாணவர்களின் எண்ணிக்கையும் கொடுத்துருக்கு. 2001 வருடம் இந்த கோடு வரைக்கும் பார்த்தா 10,000 எண்ணிக்கை, இந்த கோடு வரைக்கும் பார்த்தா 30,000. அப்படி எடுத்துக்கிறணும். சரியா? இங்கே கேள்வியை படிச்சுட்டு திரும்ப சொல்கிறேன். 2002ஆம் ஆண்டில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 2002 இந்த இருக்குது. இதில் மொத்த மாணவர்கள்னு சொல்லும்போது இந்த கட்டம் ஃபுல்லாக எடுத்துக்கிறணும். சரியா? 2002 இது எங்கே போய் முடியுது? 30,000. அப்போ 30,000 மாணவர்கள். மொத்த மாணவர்கள் எவ்வளவு? 30,000. அடுத்த கேள்வி. 2005ஆம் ஆண்டில் அரசு பள்ளியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை. இங்கே தான் இப்படி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தனியார் பள்ளின்னு அந்த புள்ளி போட்டிருக்கோம். இந்த இடத்துல இது தனியார் பள்ளி. அரசு பள்ளின்னு சொல்லும்போது இந்த கோடு இது அரசு பள்ளின்னு எடுக்கணும். இது அந்த கிராஸ் பண்ணிட்டா அரசு உதவி பெறும் பள்ளி. இந்த இடத்துல இந்த கிராஸ் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி. இங்கே என்ன கேட்டிருக்கு? 2005ஆம் ஆண்டில் அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை. அரசு பள்ளிக்கு என்ன சிம்பல் கொடுத்துருக்குன்னு முதல்ல பாருங்கள். இப்படி கோடு மட்டும். அடுத்தது 2005. சரி, 2005 இந்த கோடு மட்டும் எத்தனை பேருக்கு இருக்குது? இங்கே 10,000. அடுத்தது ஸ்கேல் வச்சுனாலும் பார்த்துக்கோங்க, இங்கே பாதி இருக்குது. அப்போ 15,000 வரும். சரியா? அரசு பள்ளிகளில் எத்தனை பேர் வரும்? 15,000 ஆன்சர் வரும். இதற்கு இது. அடுத்தது 2001ஆம் ஆண்டில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. 2001 எடுத்துக்கோங்க. அதில் தனியார் புள்ளி, நான் புள்ளி போட்டிருக்கு. 20,000க்கும் 30,000க்கும் யார்? தனியார் பள்ளி. அப்போ 30,000லேருந்து 20,000 கழிச்சேன்னா 10,000 யார்? தனியார் பள்ளி மாணவர்கள். அடுத்தன 10,000. அடுத்தது தனியார் மற்றும் அரசு பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்கள். அரசு பள்ளி இங்கே 2001ஆம் ஆண்டு அரசு பள்ளி என்னது? கோடு, இந்த கோடு ஸ்லாண்டிங்கில். அப்போ இங்கே வரைக்கும் எவ்வளவு? 10,000. அப்போ அதுலேயும் 10,000, இதுலேயும் 10,000 கூட்டுனா 20,000 மொத்தம். சரியா? அடுத்தது அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள வருடம். அரசு பள்ளி இந்த இருக்குது, இந்த கோடில் எங்கே மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது? 2001 10,000, 2002 10,000, 2003 மட்டும் அதிகமாக இருக்குது, 20,000 இருக்குது. எப்போ? 2003. சரியா? 2004ஆம் ஆண்டில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் தனியார் பள்ளிக்கும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். அரசு நிதி உதவி பெறும் பள்ளி 2004. அப்போ 2004 அரசு நிதியுதவி பெறும் பள்ளி கிராஸ் பண்ணியிருக்கணும். அது 10,000. அடுத்தது தனியார் பள்ளி புள்ளி வச்சது. இந்த புள்ளி இது மட்டும் 20,000க்கும் 30,000க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 5,000 எடுக்கணும். ஏன்னா 30,000க்கும் 20,000க்கும் வித்தியாசம் 10,000. இதில் பாதி தான் இருக்குது. அப்போ 5,000 எடுக்கணும். அப்போ இது 10,000லேருந்து 5,000 என்ன தான் கேட்டிருக்கு. அதனால் 10,000லேருந்து 5,000 கழிக்கணும். 5,000. ஏன்னா அந்த வித்தியாசம் கேட்டிருக்கு. அப்போ 5,000 ஆன்சர். சரியா? சரி, அடுத்த கணக்கு. கொடுக்கப்பட்ட விவரங்களை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். குமார் என்பவர் ABCD மற்றும் E என பெயரிட்டு 5 வெவ்வேறு எடைகள் கொண்ட பளிங்குகள் உள்ளன. அவர் கையில் பளிங்குகள் வச்சுருக்காரு. ஏயின் எடை பியின் எடை போல் பாதி மடங்கு. ஏயின் எடை பி, கீழே இருந்து தான் இதை வர முடியும், அதனால் ஒரு நேரம் வாசிச்சிடுறேன். பியின் எடை சியின் எடை போல் 1.5 மடங்கு, மேலும் சி ஆனது டியை போல் 2 மடங்கு எடையும் மற்றும் டி ஆனது ஈயின் எடையை போல் 4/3 பங்காகவும். டியின் எடை இப்போ என்னன்னு கொடுத்துருக்கு?
டியின் எடையானது ஈயின் எடை போல் டியின் எடை டி ஈக்குவல் டு ஈயின் எடையை போல் 4/3 மடங்கு. ஈயை மாதிரி 4/3 அப்படிதானே. அப்போ 4/3 எப்படி எழுதுவ? 3/4 இன்ட்டு ஈ என்னதோ அதை தான் போடணும். சரியா? ஈ என்னதோ அதை போடணும். சரியா? ஈக்கு ஒரு அசம்ஷனில் ஒரு இதை எடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே நம்பரை கொடுக்கல. அப்போ நீங்கள் எப்படி எடுக்கணும்னா கீழே என்னது 4/3 அப்போ 4 மடங்காக ஈயை எடுக்கணும். அப்போ தான் நம்மளால் இதை செய்ய முடியும். அப்போ 4 மடங்காக எடுக்கும்போது நான் 4ன்னு எடுக்கிறேன். 3/4 இன்ட்டு ஈயை என்னன்னு எடுக்கிறேன் 4. இல்லாட்டினா நீங்கள் 8 எடுக்கலாம், இல்லை 16 அந்த மடங்குகளாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ டி ஈக்குவல் டு இது. அப்போ டிக்கு வேல்யூ என்னது வந்துடும்? ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். சரியா? டி ஈக்குவல் டு 3. அடியானது டியை போல் 2 மடங்கு. அப்போ சி ஆனது டியை மாதிரி எத்தனை? 2 மடங்கு. டி வந்து 3 தானே. அப்போது 3 இன்ட்டு 2. 3 இன்ட்டு 2 எவ்வளோ வரும்? 6. சி வந்து 6. இங்கே செய்கிறேன். எடை சியின் எடையை போல் 1.5 மடங்கு. 1.5 இன்ட்டு சி. சி இங்கே என்ன? 6ன்னு வந்திருக்கு. அப்போ அதை போடுங்க. இது பண்ணால் இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. தகா பின்னத்துக்கு ஓரன் 2 1 3. அப்போ 3/2 இன்ட்டு சிக்கு பதிலாக என்னது? 6ன்னு போடணும். அப்போது 3/2 இன்ட்டு 6 ஓரன் 2 மூவி 2 6 3 9. பி ஈக்குவல் டு 9. சரியா? அடுத்தது யாரை கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். எடை கண்டுபிடிச்சாச்சு. ஏயின் எடை பியின் எடையை போல் பாதி மடங்கு. அப்போ ஏயின் எடை ஏ ஈக்குவல் டு பியின் எடையை போல் பாதி மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி வந்து 9. அப்போ 9/2 ஈக்குவல் டு 4.5. ஏ ஈக்குவல் டு 4.5. சரியா? அடுத்தது யார்? எல்லாத்தையும் லைனாக எழுதிக்கலாம். பி ஈக்குவல் டு எவ்வளோன்னு வந்திருக்கு? 9. சி ஈக்குவல் டு 6. டி ஈக்குவல் டு எத்தனை? 3. ஈயை நம்ம தான் எடுத்துட்டோம். இ ஈக்குவல் டு 4ன்னு எடுத்தோம். அப்படி தானே. அப்போது இவ்வளோத்தையும் ஒரு இது. சரியா? இப்போ கேள்விக்கு வருவோம். எடைகளின் அடிப்படையில் நடுவில் இருக்கும் பளிங்கு எது? ஏறு வரிசையில் எழுதுங்க. 3 4 4.5. வேறு யாரெல்லாம் இருக்கா? 6 9. 6 9. அப்போது இங்கே என்ன கேட்டிருக்கு? எடைகளின் அடிப்படையில் நடுவில் இருக்கும் பளிங்கு எது? நடுவில் 4.5. 4.5 யாருக்கு இருக்குது? ஏக்கு. சரியா? அப்போ ஏ ஆன்சர். தெரியுதா? மிக குறைவான எடை உள்ள பளிங்கு எது? இதில் குறைவான எடை யாருக்கு இருக்குது? 3 யார் வச்சுருக்கா? டி. அப்போது டி தான் மிக குறைவான எடை. 5 பளிங்குகளில் மிக அதிகமான எடை உள்ள பளிங்கு எது? அதிகமான எடை யாருக்கு இருக்குது? இதில் 9க்கு. 9 யார் வச்சுருக்கான்னு பாருங்கள். பி. அப்போ பி ஆன்சர். இதை திரும்ப பார்த்து ஈயை விட எடை குறைவான பளிங்கு எது? ஈயை விட எடை குறைவான பளிங்கு 4. 4ஓட எடை குறைவு 3 தான் இருக்குது. அப்போ டி. தெரியுதா? 4ஓட எடை குறைவு 3. 3 வச்சுருக்கவங்க டி. ஏயை விட அதிகமாகவும் பியை விட எடை குறைவாகவும். ஏயை விட அதிகமாக இருக்குன்னா 4.5ஓட அதிகமாக இருக்கணும். 6 9 4.5ஓட அதிகமாக இருக்குது. பியை விட எடை குறைவாகவும். பி வந்து யார்? 9. 9ஓட எடை குறைவாக இருக்கிறது யார்? 6 தான் இருக்குது. 6 யார் வச்சுருக்கா? சி. சரியா? சி. உள்ள பளிங்கு எதுன்னு கேட்டிருக்கு. அது வந்து சி. சரி, இது வரைக்கும் 70 வினாக்களுக்கான விடைகளை பார்த்துருக்கோம். இந்த வினாக்களை திரும்பவும் பாருங்கள். என்எம்எம்எஸ் தேர்வானது நெருங்கி கொண்டு உள்ளது. இதை எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே. அதனால் ஒரு நேரம் திரும்பவும் பாருங்கள். நன்றி.